மஜா படம் சூப்பரா இருந்துச்சு. எப்பயுமே எங்க தளபதி கெத்துதான் ப்ரோ, யாரும் கிடையாது. எங்க தளபதி தான். ஸ்டாலின் போ சொல்லுங்க. தளபதி நாடா மாற 3 மாசம் பாருங்க. எத்தனை படத்தை பிளாக் பண்ணுவானு இந்த படத்துக்கு வந்துரும். தளபதிக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. சீட்டு கிளியோ இல்லையோ, நாங்க வந்து எல்லாரும் தளபதி தான். உங்கள் ஓட்டு டிவிக்க, உங்கள் ஓட்டு டிவிக்க, உங்கள் ஓட்டு டிவிக்க, பரவாயில்ல டிவிக்க டிவிக்க. ரீலீஸ் சொன்னாங்க, நாங்க சும்மா வந்தோம். பட் செலிப்ரேஷன் கட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே தான். பட் என்னன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. படத்தை கட் பண்ணாங்க நடுவில் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதெல்லாம் பண்ணக்கூடாது ப்ரோ, ரொம்ப இதுவாக இருக்கு. அதாவது இந்த தீவிரவாதி செக் பண்ற மாதிரிலாம் செக் பண்றாங்க. எங்களை பார்த்து தீவிரவாதியா தெரியுது. படத்துக்கு வரோம், பார்க்க வரோம், என்ஜாய்மெண்ட் பண்ண வரோம், அவ்வளோதான் சிம்பிள். இந்த படத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருக்கு. அது தப்பு. எல்லா படத்துக்கும் அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. என்னோட கான்ட்ராக்ட் அவ்வளோதான். தேங்க்யூ ப்ரோ. வெயிட் பண்ணுறோம் ப்ரோ, நாங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்க்குறோம். நியூ இயர்க்கு சொன்னாங்க, அடுத்து டேட் போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நல்ல நியூஸாக வரல. கண்டிப்பாக வரோம், வெயிட் பண்ணுறோம், பார்ப்போம். அதான் படம் சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. அதான் என்னன்னா இங்க வந்து ரொம்ப டிஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ரோடி தேட்டர்ல 50 போலீஸ் நிக்கிறாங்க, எதுக்குன்னே தெரியல. இது நாங்க வந்து படம் பக்கத்துல நாங்க தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. ஏர்போர்ட்ல தான் ஃபுல்லா மிலிட்டரி தான் வச்சு கன்னு கின்னு தான் கொடுக்கல. இன்னும் அதெல்லாம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த படத்துக்கு தெரிய படம் ரிலீஸ் அதுல அப்ப கண்ணோட தான் நிப்பாங்க நினைக்கிறேன். ஃபுல் பந்தோபஸ்து எதுக்குன்னு தெரியல எங்களுக்கு. பயம் தானா என்னன்னா வந்து இப்ப உள்ள வந்து இப்ப கொடியோட கிடையாது, துன்பெடுத்துடக்கூடாதுன்றாங்க, எதுவுமே பண்ணக்கூடாதுன்றாங்க. எங்க சின்ன இது எங்களோட விசில் நாங்க எடுத்துக்கூடாது அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. எதுக்குன்னு தெரியலண்ணா. இப்ப இந்த விசில் இப்ப அவங்க சின்ன இருந்தாங்கன்னா அவங்க வேணா சூரியனை வேணா ஸ்கிரீன் போட்டு மறைச்சிட சொல்லுவாங்களாண்ணா. என்னென்னமோ சொல்றாங்கண்ணா, ஒன்னும் புரியலண்ணா எங்களுக்கு. பைபிள் சூப்பரா இருந்துச்சுண்ணா, செம்ம ஜாலியா இருந்துச்சுண்ணா. பாட்டு 2 தடவை பாட்டாங்க, நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சுண்ணா. நாங்க ஃபேன்ஸ் சேர்ந்துட்டோம்னா எங்க வைப் எப்பவும் மாங்கசா இருக்கணும். காரணம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியுமேண்ணா. அதாவது ரிவிஷன் கமிட்டி கொடுத்தோம், இன்ன வரைக்கும் ரிவிஷன் கமிட்டின்னு படத்தை பார்க்கல. அது என்ன சொல்றது ஒன்றும் புரியலண்ணா எங்களுக்கு. அவங்க பார்க்காத நல்லது தானே. படம் ரிலீஸ் ஆனா தானே விஜய்க்கு மவுசு குறைஞ்சிரும். படம் ரிலீஸ் ஆகலனாலே மக்களுக்கு புரிஞ்சிடும், மக்கள் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்கண்ணா.